ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்லோகங்கள் 37, 38. யத்யப்யேதன பஷ்யந்தி லோப உபஹத சேதஸ் குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹ ச பாதகம் கதம் ந ஜேயம் அஸ்மாபி பாபாத் அஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்பீர் ஜனார்த்தன. டிரான்ஸ்லேஷன்: ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இந்த மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இந்த பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். போட்டியாளர்களால் ஒரு சத்திரியன் சூதாட்டத்துக்கோ இல்லை யுத்தத்துக்கோ அறைகூவல் விடுக்கப்பட்டால் அந்த சத்திரியன் மறுக்கவே கூடாது. அதனால் இந்த நியதிப்படி துரியோதனனுடைய கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுனன் யுத்தத்தை மறுக்க முடியாது. இதன் தொடர்பில் இத்தகைய சவாலுடைய தீய விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக அர்ஜுனன் நினைக்கிறாரு. அதே சமயம் இந்த யுத்தத்தினால் விளையக்கூடிய மாபெரும் தீய விளைவுகளை முன்னாலேயே முன்காணக்கூடிய அர்ஜுனனால் துரியோதனனால் விடப்பட்ட இந்த சவாலை ஏற்க முடியலை. விளைவு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமையால் ஒருவனை கட்டுப்படுத்த முடியும்னு அர்ஜுனன் நினைக்கிறாரு. விளைவு தீயதாக இருந்தால் கடமையால் யாரையும் கட்டி போட முடியாது அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறாரு. இதுபோல் நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே, இந்த யுத்தத்தால் வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் யுத்தம் செய்ய போகிறதில்ல அப்படின்னு முடிவு செய்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.